ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்குறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும், எதிரிகளிடமிருந்து நமக்கு வெற்றி கிடைக்கும், எதிரிகள் எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு நம்ம பைரவரை வணங்கும் போது அது நடக்கும். நமக்கு ஒரு காவல் தெய்வமாக இருப்பார். பைரவரை இந்த தேய்பிரை அஷ்டமியில் வணங்கும் போது நமக்கு இருக்கிற கஷ்டங்களை அந்த தேய்பிரையில் தான் அவரை வணங்கணும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேய்பிரை அஷ்டமியில் தான் நமக்கு ஏதாவது கஷ்டம், கடன் தொல்லை இருக்குது, எதிரிகள் தொல்லை இருக்குது அப்படின்ட்டு கஷ்டத்தை வேண்டுறது தேய்பிரையில் வேண்டணும். வளர்பிறையில் காசு வரணும், நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வளர்பிறையில் வேண்டணும். இந்த பைரவருக்கு ரொம்ப சிறப்பானது தேய்பிரை அஷ்டமி. இந்த நாளில் நம்ம அவருக்கு விரதம் இருந்து வழிபடும் போது நிறைய சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக எவ்வளோ கடன் இருந்தாலும் அடைபடும். இந்த நாளில் அவரை நம்ம வழிபடும் போது கடன் தொல்லைகள் நீங்கும், எவ்வளோ கடன் இருந்தாலும் நீங்கிரும். நம்ம அவரை மனதார வேண்டணும். அதே மாதிரி காவல் தெய்வமாக இருப்பார். கோயிலேயே பைரவர் ஆலயத்தில் கடைசியாக பைரவரை தான் வணங்குவோம் எல்லா சிவன் ஆலயத்துலையும். ஏன்னா போகும்போது நான் நல்லபடியாக போகணும். இப்போ ஒரு வண்டி தான் எடுத்து நம்ம கிளம்புறோன்னா பைரவரை மனசில் நினச்சிட்டு போனோன்னா ஆக்சிடெண்ட் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவர் காவலாக இருந்து நம்மளை காப்பாற்றுவார். எல்லா சிவன் ஆலயத்துலேயுமே பைரவர் கண்டிப்பாக இருப்பாங்க. முதல்ல எப்படி பிள்ளையாருக்கு வழிபாடு நடக்குதோ அதே மாதிரி சிவன் ஆலயங்களில் பைரவருக்கு தான் கடைசியாக வழிபாடு நடக்கும். அவருக்கு பூஜை முடிச்சுட்டு தான் நடைய சாத்துவாங்க. பழங்காலத்துலலாம் கோயில் சாவியை கூட பைரவர் காலடியில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ சிறப்பானது. அவர் ஒரு காவல் தெய்வமாக இருப்பார். இந்த நாளில் ஒரு 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், இன்னொன்று விளக்கு எண்ணெய்னு 5 விதமான எண்ணெய் தனித்தனி விளக்கில் ஊற்றி நம்ம ஏற்றி அந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடும் போது கடன் தொல்லைகள், எதிரிகள் பிரச்சனை, மன வலிமை கூடும். பைரவரை வணங்கும் போது மன வலிமை கூடும், எல்லா பிரச்சனையுமே நீங்கிரும். அந்த நாளில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அரளி மலரை வாங்கி பைரவருக்கு கொடுத்து அந்த நாளில் அர்ச்சனை பண்ணும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நம்ம வேண்டுறதெல்லாம் நடக்கும், கடன் அடையும், நமக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பார். தேய்பிரை அஷ்டமி நாளில் நாய்களுக்கு உணவளிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தயிர் சாதம் நெய்வேத்தியமாக பண்ணலாம். இல்லை முடியலைன்னா ஒரு 4-5 பொட்டலும் தயிர் சாதமாவது வாங்கி யாருக்காவது வெளியே இருக்கவங்களுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணும்போது நம்ம கடன் பிரச்சனை தீரும், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். தேய்பிரை நாள் அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை வணங்கும் போது தேய்பிரை அஷ்டமிலையும் குறிப்பாக ராகு காலத்தில் போய் நம்ம அவரை வணங்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் உடனே நடக்கும். ரொம்பவே சிறப்பான நேரம் பைரவருக்கு ராகு காலம்தான். அதுலேயும் தேய்பிரை அஷ்டமி இருக்கிற நாளில் நம்ம ராகு காலத்தில் போய் இந்த பரிகாரத்தை பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளை கழித்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:25க்கு ஆரம்பிக்குது தேய்பிரை அஷ்டமி. மறுநாள் சனிக்கிழமை சாயந்தரம் 3:58 வரை இருக்குது. அதனால் சாயந்தரம் வழிபடணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் சனிக்கிழமை ராகு காலத்துலேயும் வழிபடுங்க. இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.